ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் பரீட்சைக்காக தயாராகிட்டு இருப்பாங்க. அவங்க மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க எல்லாருமே டென்ஸ்டாக இருப்பீங்க. நல்லா படித்து நல்ல பரீட்சை எழுதணுமே, நல்ல மார்க் வரணுமே, நல்ல காலேஜில் இடம் கிடைக்கணுமேனு ஏங்கிட்டு இருப்பீங்க. துடியாக துடிச்சிட்டு இருப்பீங்க. மாணவ மாணவிகளே, பரபரப்படையாதீங்க, அமைதியாக இருங்க. உங்களுக்குன்னே இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குறோம், பாருங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாரும் 12th படிக்கிறீங்க. டியூஷன் ஸ்பெஷல் கிளாஸ்னு போகாமல் ஃப்ரீயாக இங்கே வந்திருக்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆன்ட்டி, உங்களை பார்த்து உங்ககிட்ட சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்னு வந்தோம். கஷ்டப்பட்டு படித்ததெல்லாம் மறந்த மாதிரியே இருக்குது. ஆண்டி, நீங்கள் எங்களுக்கு சில டிப்ஸ் தந்தால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே நல்லா படிக்கிற பிள்ளைங்க. இதில் டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்குது? எப்போ படிக்க உட்காந்தாலும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிங்க. உங்களுக்கு இந்த வசனம் நல்லா தெரிஞ்சிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்புறம் என்ன, கடவுள் பயத்தோட படிக்க ஆரம்பிங்க. இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தேர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். அதனால் நீங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு படிக்கணும். கஷ்டப்பட்டு படிக்கணும்னா எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கணுமா? இல்லை, அப்படி இல்லை. படிக்கிற நேரம் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தா போதும். அன்னன்னைக்கு நடத்தின பாடத்தை அன்னன்னைக்கே படித்தாலே போதும். ஏமா சிரிக்கிற? அப்படி படிச்சிருந்தாதான் எங்களுக்கு டென்ஷனே இருக்காதே ஆன்ட்டி. சரி, போனது போகட்டும். இப்போவாது பொறுப்பு வந்து என்கிட்ட கேட்க வந்தீங்களே, ரொம்ப நல்லது. எப்படியெல்லாம் படித்தா நான் நல்ல மார்க் வாங்கலான்னு எனக்கு சொல்லுங்கள் ஆண்டி. நான் சொல்கிறத நல்லா கவனித்து கேளுங்க. இந்த காலகட்டத்தை 3ஆக பிரிக்கலாம். அதாவது பரீட்சைக்கு முந்தின நாட்கள், பரீட்சை நாட்கள், பரீட்சை எழுதும் நேரம். புரியல ஆன்ட்டி. கொஞ்சம் இருமா, விளக்கமாக சொல்கிறேன். இன்னையிலேருந்து பரீட்சை வரைக்கும் உள்ள நாட்களை கணக்கெடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டடி ஷெட்யூல் போட்டுக்கோங்க. ஸ்டடி ஸ்கெடியூல்னா? டைம் டேபிள் மாதிரி. உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், அப்புறம் 4 சப்ஜெக்ட் இருக்கிறது இல்லையா? ஒவ்வொரு சப்ஜெக்டையும் பாடம் படமாக பிரிங்க. ஒரு பாடத்தை நல்லா படிக்க உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நேரத்தை குறிங்க. கஷ்டமான பாடங்களுக்கு கூட கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. நீங்கள் ஏற்கனவே நல்லா படித்த பாடங்களுக்கு ரொம்ப நேரம் ஒதுக்காதீங்க. இப்படி 6 சப்ஜெக்ட்டுக்கும் குறித்த நேரத்தை குறித்து வச்சுக்கோங்க. ஸ்கூலுக்கு போக வேண்டியிருக்கு, இல்லை டியூஷன் வேற இருக்குது. எங்களுக்கு டைமே இல்லை. பரீட்சை நெருங்கிட்டு, அதனால நீங்கள் டியூஷன் போக வேண்டாம். இப்போது செல்ஃப் ஸ்டடி தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். காலையில் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் படிக்கலாம். ராத்திரி 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் படிக்கலாம். அப்படின்னா ஒரு நாளைக்கு காலையில் 3 மணி நேரம், ராத்திரி 3 மணி நேரம், மொத்தம் 6 மணி நேரம் கிடைக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த 6 மணி நேரத்தை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தாலே போதும். படிக்க உட்காந்தா மனசே அழைப்பாயுது ஆண்டி. ஆமாம் ஆன்ட்டி, டிவி பார்க்கணும்னு தோணும். ஃப்ரெண்ட்ஸோட மொபைலில் பேசணும்னு இருக்கும். கம்ப்யூட்டர் கேம் விளையாடணும்னு இருக்கும். ஆமாம், இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. இதிலிருந்து நீங்கள் விடுபடணும்னா உங்களை முதல்ல நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கணும். எப்படி? நல்லா படிக்கணும்னா படிப்பில் இன்ட்ரெஸ்ட் வரணும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை நாம தான் நமக்குள்ளே வரவழைக்கணும். படிப்பில் நமக்கு ஆர்வம் வரணும்னு கர்த்தர்கிட்ட உருக்கமாக கேளுங்க. அவர் நிச்சயமாக உங்களுக்கு படிப்பு மேலே ஆர்வத்தை அருளி செய்வார். அப்புறம் மோட்டிவேட் பண்ணிக்கிறதுனா உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிக்கிடணும். நல்ல மார்க் வாங்கினாதான் நல்ல காலேஜில் இடம் கிடைக்கும். நல்ல காலேஜில் படித்தாதான் நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்சாதான் நம்ம அப்பா அம்மாவை நாம் காப்பாற்ற முடியும். நம்ம வாழ்க்கை நல்லா அமையும். சொசைட்டியில் நமக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும். நல்லா சம்பாதிச்சா மற்றவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். பல ஊழியங்களை தாங்கலாம். இதெல்லாம் நடக்கணும்னா நான் நல்லா படிக்கணும். என்னோட லட்சியம் பெரிய லட்சியம். அதனால மற்றவங்க படிக்காட்டினாலும் என்னோட லட்சியத்தை நிறைவேற்ற நான் படிக்கணும். இப்படி தினமும் சொல்லுங்க. உங்களுக்குள்ள படிக்கணுங்கிற வெறி வரும். ஆமாம் ஆன்ட்டி, இன்ட்ரெஸ்டோட படித்தா நல்ல கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அதாவது லட்சியத்தை நிறைவேற்றணும்னு படித்தா நல்லா படிக்கலாம். நீங்கள்லாம் ஸ்மார்ட் சில்ட்ரன். அதான் நான் சொன்னதை உடனே புரிஞ்சிட்டீங்க. சரி, நான் சொல்ல வந்ததை சொல்கிறேன். இப்படியே ஒவ்வொரு நாளும் 6 மணி நேரம் ஒவ்வொரு பாடத்தையும் தரவா படிங்க. எதையும் ஒமிட் பண்ணாதீங்க. படித்ததை எழுதி பாருங்க. பாயிண்டாக எழுதி வச்சுக்கோங்க. கவனம் செதற ஆரம்பிச்சிட்டா படிக்கிறத நிப்பாட்டிடுங்க. ஏன் ஆன்ட்டி? நம்ம கையில் தான் புக்கு இருக்கும், ஆனால் நம்முடைய கவனம் எங்கேயோ இருக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு வார்த்தையை கூட நம்மளால் படிக்க முடியாது. ஆனால் நாம் படிச்சுட்டு இருக்கோம்னு நாம் நினச்சிட்டு இருப்போம். இப்படிப்பட்ட நேரத்தில் படிக்காமல் புக்கை தூர வச்சுட்டு நாம் சும்மா இருந்தோம்னா
அட்லீஸ்ட் நாம் படிக்கலைங்கிற குற்ற உணர்வாவது நமக்கு இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து படிக்கணும்னு நினைப்போம். புக்கை கையில் வச்சுக்கிட்டு படிக்காம எதையாவது நினச்சிட்டு நான் அடிக்கடி அப்படியே உட்கார்ந்துருப்பேன். ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே நான் படிச்சுட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க. மற்றவங்க என்ன, நீயே அப்படி தான் நினச்சிட்டு இருப்ப. அதனால கான்சன்ட்ரேஷன் போயிட்டுனா புக்கை மூடி வச்சுட்டு ரெஸ்ட் எடு. ஆண்டி, நான் நல்லா தான் படிக்கிறேன், ஆனால் அடுத்த நாளில் நான் படித்ததெல்லாம் மறந்துடுது. அதுக்கு என்ன செய்யணும்? எனக்கும் தான் ஆன்ட்டி, எனக்கு ஞாபக சக்தியே இல்லை. ஞாபக சக்தியை விருத்தி பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. கத்தியை தீட்டி அதை கூர்மையாக வச்சுக்கிறது மாதிரி நம்முடைய ஞாபக சக்தியை நாம் கூர்மையாக வச்சுக்கிடணும். அதுக்கு நாம் தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணணும். ஞாபக சக்திக்கு எக்ஸசைஸா? தினமும் எதையாவது உங்களுக்கு பிடிச்சதை மனப்பாடம் செஞ்சுட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணலாம். பைபிளில் உள்ள முக்கியமான அதிகாரங்களை மனப்பாடம் பண்ணலாம். இப்படி எதையாவது நாம் நம்ம ஆயுள் முழுசும் படிச்சுட்டே இருக்கலாம். இப்படி படித்தோம்னா நமக்கு எவ்வளவு வயசானாலும் மெமரி பவர் குறையவே குறையாது. அப்புறம் ஞாபகத்தில் வைக்கிறதுக்கு சில டிப்ஸ் இருக்குது. என்ன டிப்ஸ் ஆண்டி? உதாரணத்துக்கு வானவில்ல உள்ள கலர்ஸை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம்? விப்ஜிஆர். அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லு. வி வயலட், ஐ இண்டிகோ, பி ப்ளூ, ஜி கிரீன், ஒய் எல்லோ, ஓ ஆரஞ்ச், ஆர் ரெட். இப்படி ஒவ்வொரு கலரையும் ஞாபகத்தில் வச்சுக்கிறது கஷ்டம். விப்ஜிஆர்னு ஒவ்வொரு கலரோட ஃபர்ஸ்ட் லெட்டரையும் ஞாபகம் வச்சுட்டோம்னா எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இதை ஆக்ரோனிம் அப்படி சொல்லுவாங்க. இப்படி நீங்களே உண்டு பண்ணி படிக்கலாம். தியரம், ஃபார்முலாவெல்லாம் படிக்க கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் பாடி மனசில் வச்சுக்கலாம். செய்யுள், இங்கிலீஷ் பொயட்ரியை கூட இப்படி மனப்பாடம் பண்ணலாம். அப்புறம் எழுதி படித்தாலும் மறக்காது. சரி, இதுதான் முதல் காலகட்டம். ரெண்டாவது கட்டம் என்ன? நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு ஆன்ட்டி, பரீட்சை நாட்கள். குட். பரீட்சை நாட்களை ராத்திரி 8 மணி நேரம் தூங்கணும். எப்போவுமே நாம் நல்ல சத்துள்ள உணவை சாப்பிடணும். ஆனால் அந்த காலகட்டத்தில் நாம் சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்லா சாப்பிடணும். பரீட்சைக்கு முதல் நாள் எல்லா பாடங்களையும் விரிவாக படிக்க நேரம் இருக்காது. நாம் ஏற்கனவே எழுதி வச்சுக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டே போயிடலாம். இந்த காலகட்டத்தில் நாம் அமைதியாக வாசிக்கணும். சத்தமாக படித்தோன்னா நம்முடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகும். சீக்கிரம் டயர்ட் ஆயிடுவோம். நேரமும் அதிகமாகும். அப்புறம் புதுசாக எதையும் படிக்க வேண்டாம். மனசை தெளிவாக வச்சுக்கிடணும். அதாவது டென்ஷன் ஆகாமல் ஃப்ரீயாக இருக்கணும். அப்படி தானே ஆண்டி? ஆமாம், கரெக்டாக சொன்னேன். எதுக்கு நேரம் இருக்குதோ இல்லையோ, ஜெபம் பண்ணுறதுக்கு மட்டும் கண்டிப்பாக நேரத்தை ஒதுக்கிடணும். தேவங்கிட்ட நம்ம மனசை கொட்டி ஜெபம் பண்ணாலே டென்ஷன்லாம் பறந்து போயிடும். மனசில் ஒரு தெளிவு பிறக்கும். சரி, மூணாவது காலகட்டம் என்ன? பரீட்சை எழுதும் நேரம். எக்ஸாம் சென்டருக்கு சீக்கிரமே போயிருங்க. யார்கிட்டையும் அனாவசியமாக பேச வேண்டாம். அதை படிச்சியா இதை படிச்சியான்னு கேட்டு நம்மளை டென்ஷன் ஆக்குவாங்க. அமைதியாக ஒரு ஓரமாக நில்லுங்க. மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனதும் ரிலாக்ஸ்டாக உட்காருங்க. எப்பா, அந்த நேரத்தை நினச்சாலே பயமாக இருக்குது. ஏன் பயப்படுற? நீ நல்லா படிச்சிருக்கா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிற, விசுவாசத்தோட பரீட்சை எழுத போயிருக்கிற. தேவன் தம்மை நம்பினவங்கள ஒரு நாளும் கைவிட மாட்டாரு, வெட்கப்படுத்தவும் மாட்டாரு. அதனால நல்லா கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக இருங்க. சரியா? எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போன உடனே அங்கே இங்கே பறக்க பார்க்காம மனசை ஒருமுகப்படுத்துங்க. 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே அதை முழுசும் வாசிங்க. எல்லா கேள்விகளும் சரியாக பிரிண்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்க. ப்ளூ பென், பிளாக் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். படங்களை பென்சிலால் மட்டும்தான் வரையணும். மற்ற கலர்களை யூஸ் பண்ணக்கூடாது. உங்கள் கையெழுத்தும் அழகாக இருக்கணும். என் ஹேண்ட் ரைட்டிங் அழகாகவே இருக்காது. அழகா இல்லாட்டினாலும் தெளிவாக இருந்தால் போதும். அதிகமாக அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதணும். ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கு இடையில ஒரு விரல் இடைவெளி விட்டு எழுதுனா பார்க்க நீட்டாக இருக்கும். தலைப்புகளை கருப்பு மையால் எழுதுங்க. முக்கியமான பாயிண்ட்ஸை கருப்பு மையால் எழுதுங்க. திருத்துறவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அப்புறம் பதில் எழுதுறதுக்கும் டைம் அலாட் பண்ணுங்க. என்னது, பதில் எழுதுறதுக்கும் டைம் அலாட் பண்ணணுமா? ஆமாம், நிச்சயமா. நீங்கள் பாட்டுக்கு கேள்வி கிடைச்ச உடனே எழுதிக்கிட்டே போயிடக்கூடாது. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு கொஸ்டின் பேப்பர் 4 பிரிவாக இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 3 மணி நேரம் 15 நிமிஷம். முதல் 15 நிமிஷம் கொஸ்டின் பேப்பரை வாசிக்கிறதுக்கு. அப்புறம் முக்கியமான ஒன்று, கொஸ்டின் பேப்பரில் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை தவிர வேறு எதையும் எழுதக்கூடாது. டிக் கூட அடிக்கக்கூடாது.
பார்ட் 1ல 15 அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்கும். வரிசை மாறாம கேள்விகளை எழுதி பதில் எழுதுங்க. 1 மார்க் கொஸ்டின்ஸ் டோட்டல் 15 மார்க்ஸ். பார்ட் 1 எழுதி முடிக்க நீங்க அரை மணி நேரம் எடுத்துக்கலாம். அடுத்து பார்ட் 2ல அவுட் ஆஃப் 9ல 6 ஷார்ட் ஆன்சர்ஸ் எழுதணும். 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் டோட்டல் 12 மார்க்ஸ். அதுக்கும் நீங்க அரை மணி நேரம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்ட் 3ல அவுட் ஆஃப் 9ல 6 ஷார்ட் ஆன்சர்ஸ் எழுதணும். 3 மார்க் கொஸ்டின்ஸ் டோட்டல் 18 மார்க்ஸ். இதுக்கு நீங்க 45 நிமிஷம் எடுக்கலாம். பார்ட் 4ல 5 கொஸ்டின்ஸ் வித் இன்டர்னல் சாய்ஸ். மார்க் 5 டோட்டல் 25. இதுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கலாம். மொத்தம் 2.25 மணி நேரம் ஆயிருக்குது. கடைசி 15 நிமிஷம் நம்ம ஆன்சர் சீட்டை வாசிக்கணும். தப்பு இருந்தா திருத்தணும். கேள்வி நம்பர் சரியா போட்டிருக்கோமா, எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுதியிருக்கோமான்னு செக் பண்ணணும். பக்கங்களை சரி பார்த்து பேப்பரை கட்டணும். கடைசியில நல்லா எழுத கிருபை செஞ்ச தேவனுக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் சொல்கிறத கேட்க எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கிறது மாதிரி இருக்குது. ஈஸி தான். தேவனுடைய பிள்ளைங்களாகிய நாம எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். சிஸ்டமேட்டிக்கா படிங்க. நேரத்தை வீணாக்காம கருத்தோட படிங்க. லட்சியத்தை மனசுல வச்சுட்டு படிங்க. படிப்புல தானே ஆர்வம் வரும். படிக்கிறது ஈஸியா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. உங்ககிட்ட பேசினதுல மனசு தெளிவடைஞ்சிட்டுது. டென்ஷன்லாம் போன மாதிரி இருக்குது. நல்ல மார்க் வாங்குவோம்னு நம்பிக்கை வந்துட்டு. வெரி குட். நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும்னு நானும் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். தேங்க்யூ ஆண்டி. வணக்கம் தோழிகளே. +2 பப்ளிக் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி படிக்கணும், எப்படி பரீட்சை எழுதணுங்கிறத பற்றி பார்த்தோம். வீட்டில் இருக்கிற பெற்றோர் சகோதர சகோதரிகளும் பரீட்சை எழுத போகிற பிள்ளைங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். இந்த பரீட்சை பிள்ளைங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இதில் அவங்க எடுக்கிற மார்க்கை வச்சு தான் நல்ல காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும். அந்த காலேஜை வச்சு தான் நல்ல வேலை கிடைக்கும். இதெல்லாம் நினச்சி பிள்ளைங்க ஏற்கனவே டென்ஷனில் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள இன்னும் ப்ரெஷர் கொடுக்காதீங்க. அவங்க உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள சந்தோஷமாக வைக்க பாருங்கள். இன்றைக்கி இதை பற்றி பேச நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் ரமோனா ஜஸ்டின் வந்திருக்கிறாங்க. வணக்கம் ரமோனா. வணக்கம் பாரதி. பப்ளிக் எக்ஸாம் ஸ்பெஷல் இன்னைக்கு. நம்ம ஏரியாவிலே, நம்ம திருநெல்வேலியிலே மிக பாரம்பரியமான ஸ்கூலில் நீங்கள் ஹெட் மிஸ்ட்ரஸாக இருந்திருக்கிறீங்க. அதனால் இந்த டாப்பிக்கு நீங்கள் தான் சரியான ஆப்ட் பர்சன் சொல்லிட்டு உங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்ருக்குறோம். பிள்ளைங்க 12th எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னாலே ஒரு டென்ஷன் தான் எல்லாருக்கும். வீட்டில் அந்த ஃபுல் இயரே ஒரு மாதிரி டென்ஸ்டாக போகிறாங்க. அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது அஃப்கோர்ஸ் அது உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு தான், நோ டவுட் அபவுட் இட். பட் ஸ்டில் இது ஒரு லைஃப் தான் லைஃப் அப்படின்ட்டு இல்லை. ஸோ அந்த பேரண்ட்ஸுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு, டீச்சர்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முதலாவது நான் பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், பிள்ளையை அவங்க நல்லா கவனிக்கணும். ரெகுலராக ஸ்கூலுக்கு அவங்க அனுப்பணும். அவங்க ஊருக்கு போகிற நேரம்லாம் 12th பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க சில பேரண்ட்ஸ். அந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ ரெகுலாரிட்டி ரொம்ப முக்கியம். அடுத்து மந்த்லி ஒன்ஸ் அவங்க டீச்சரை போய் பார்க்கணும். பொண்ணு எப்படி படிக்கிறா, தம்பி எப்படி படிக்கிறான், நல்லா இருக்கானா. ஏன்னா இந்த காலத்தில் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறோன்னு சொல்லி எங்கெங்கெல்லாமோ போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறாங்க, இல்லை மூவி பார்க்க போயிடுறாங்க. ஸோ இந்த ரெண்டும் இருந்தாலே, ரெகுலராக பிள்ளையை அனுப்பணும். ஸ்கூலில் போய் இப்படி கேட்டுட்டாலே பிள்ளை நல்லா என்ன செய்திரும், படிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, அவங்க மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணவே கூடாது. நம்ம பிள்ளைக்கு எவ்வளோ ஞானம் இருக்குதோ அதுக்கு அவள் படிப்பா. நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். அவளுக்கு இந்த புக்கு வேணுமாமா, நோட்டு வேணுமா, இல்லை உனக்கு நல்ல ஃபுட்டு, நல்ல டயட் நாங்கள் தரணுமா, என்ன கேட்டு அதெல்லாம் நம்ம செய்யணும். அடுத்து தனியாக ஒரு ரூம் கொடுக்கும்போது அப்பப்போ பிள்ளை என்ன செய்கிறான்னு பார்த்துக்கிடணும். தூங்கிடலாம், இல்லை செல்லில் அவள் விளையாடிட்டு இருக்கலாம், ஏதாவது ஒன்று இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம். ஸோ அவங்க அப்பப்போ என்ன செய்துவிடணும், பார்த்துக்கிடணும். நைட்டு அவள் 10க்கு அப்புறமும் உட்காந்து படித்தா கண்டிப்பாக அம்மா பக்கத்தில் பிள்ளைக்கு துணைக்கி இருக்கணும். அவள் தூங்கிடக்கூடாது, இல்லை சூடாக உனக்கு ஏதாவது கலக்கி கொடுக்கணுமாமா அப்படின்னு சொல்லி கவனிக்கணும். அது அவளுக்கு நம்ம அம்மா நம்ம பக்கத்தில் இருந்து நம்மளை கவனிக்கிறாங்கங்கிற ஒரு உற்சாகத்திலே ஒரு கொஸ்டின் படிக்கிறது 2 கொஸ்டின் படிச்சிடும். ஸோ இந்த பேரண்ட்ஸ்கிட்ட அந்த கேரெல்லாம் எடுக்கணும். சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்னிங் சாப்பாடு கொடுக்காமலே அனுப்பிடுறாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க தூங்குவாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாவது சிக்னஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம பொருள்படுத்தக்கூடாது. அப்போ பிள்ளை எப்படி இங்கே கிளாஸை கவனிப்பா, அவளுக்கு அட்டென்ஷன் குறைஞ்சிரும்.
எப்படியும் ஒரு மயக்கம், ஒரு பசி, அதோட அந்த பிள்ளையால கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிக்கவே முடியாது. ஸோ நல்ல ஃபுட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். சாப்பிடலையா ஒரு இட்லியாவது அவங்க வாயில ஊட்டி விட்டுறணும். இல்லை ஒரு பழம், ஏதோ ஒரு ஆப்பிளை கட் பண்ணியோ இல்லை ஒரு வாழைப்பழத்தையோ எதையாவது ஒன்று அவங்க என்ன செய்யணும், பிள்ளைக்கு கொடுக்கணும். நீ போ, நான் எனக்கு முடியல அப்படின்னு அவங்க எந்த காரணத்தை கொண்டும் தூங்கவே கூடாது. அம்மாவுக்கு முடியலன்னா அப்பா கேர் எடுக்கணும். அடுத்து பணம் இல்லைன்னா பரவாயில்ல, பணம் இருக்கிறவங்களும் பஸ்ஸில் போனி அனுப்பிடுறாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள அந்த பிள்ளைக்கு அந்த பேகை தூக்கிட்டு வர்றதும் கஷ்டம். ஸோ நீங்கள் லோக்கலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொண்டு ட்ராப் பண்ணலாம், பிள்ளைய பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். ஸோ அதில் கொஞ்சம் டயர்ட்னஸ் வந்து பிள்ளைங்களுக்கு குறையும். ஸோ இதெல்லாம் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக என்ன செய்யணும். கம்பேர் பண்ணக்கூடாது. நல்லா எழுதிருக்கியாமா, சரி ஏம்மா இத்தனை மார்க் தான் எனக்கு வரும், நீங்கள் திட்டாதீங்க. அவள் டெய்லி இப்போ எக்ஸாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். சரிம்மா நீ அடுத்து நீ பார்த்துக்கலாம், ஹாஃப் இயர்ல நீ பார்த்துக்கலாம், நீ இந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க என்ன செய்யணும், சொல்லணும். அப்படி பிள்ளைய என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க எவ்வளோதான் உனக்கு செய்தாலும் ஒன்றும் கிடையாது, அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்டே வரக்கூடாது. பிள்ளைகிட்ட பேசவே கூடாது. நான் எங்கள் டீச்சர்ஸ்டே நான் சொல்லுவேன், எப்பவும் எந்த பிள்ளையும், நானும் டீச்சராக இருக்கும்போது நான் பேச மாட்டேன். உன்னால் முடியாதுங்கிற வார்த்தை என் வாயில் வரவே வராது. உன்னால முடியும்ல, அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியுமோ, நீ போட்டி போடு, முடியும் அப்படின்னு தான் நான் என்கரேஜ் பண்ணுவேன். ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறவளையும் அந்த மாதிரி நம்ம வீட்லேயும் பேரண்ட்ஸும் நல்லா படிச்சிருக்கம்மா, போன தடவைக்கு இப்போ மார்க்கு கூடி இருக்கலாம், நெக்ஸ்ட் டைம் இன்னும் கூடிடுவா, ஆனுவலாக நிறையா மார்க் வந்துடும். அப்படி நம்ம பாசிட்டிவாக பேசும்போது அந்த பிள்ளைக்கு ஒரு உற்சாகமாக நிச்சயம் இருக்கும். அடுத்து நம்ம டீச்சர்ஸ் நம்ம பேசும்போது, டீச்சர்ஸ் வந்து கிளாஸ்க்குள்ள போகும்போதே ஒரு சிரிப்போட ஒரு உற்சாகத்தோடு அப்படி தெம்போட போகணும். அது ஒரு பெரிய ப்ளஸ். சின்ன கிளாஸ் பிள்ளைங்க கூட அதை கவனிப்பாங்க, நம்ம எப்படி போகிறோம். வீட்டில் வந்து சொல்லுவாங்க, எங்கள் மிஸ் இன்னைக்கு டல்லாக இருந்தாங்க. சில நேரம் வந்து சொல்லுவாங்க, என்ன ஹாப்பியாக இருந்தாங்க, ஏன்னு தெரில அப்படின்னு பேசுவாங்க. நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட சொல்கிறது நமக்கு தெரியுங்களா. ஸோ அடுத்து பார்ஷியாலிட்டியே பார்க்கக்கூடாது. சில டீச்சர்ஸ்க்கு படிக்கிற பிள்ளைகள் தான் பிடிக்கும், படிக்காத பிள்ளையில இது கவனிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த படிக்காத பிள்ளைங்களுக்கு தான் நம்ம அட்டென்ஷன் என்ன செய்யணும், கொடுக்கணும். வாமா இதை படிச்சியா, நம்ம டெய்லி ஒரு ஒர்க் அவளுக்கு கொடுக்கணும். அதை படிச்சாலாங்கிறத நம்ம கேட்கணும். இந்த டீச்சர் கேட்கவே மாட்டாங்க, சொல்லாதான் செய்வாங்க அப்படின்னு அவள் என்ன செய்திடக்கூடாது, இருந்துடக்கூடாது. அடுத்து எழுத வைக்கிறத அண்டன்றைக்கே நம்ம கரெக்ட் பண்ணி கொடுத்துடணும். அப்போனா மிஸ் கரெக்ட் பண்ணுவாங்க. நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன வரும், நம்ம என்ன மிஸ்டேக் போட்டிருக்கோம், அப்போ இந்த மிஸ்டேக்கை நம்ம இனி செய்யக்கூடாது அப்படின்னு அவா இருப்பா. இவா என்ன செய்வா, நம்ம படிச்சுட்டோம், 1-2 மிஸ்டேக் இருந்தாலும் ஒரு குட், ஒரு ஸ்டார், வெரி குட், கிளாப் பண்ணிடலாம். அப்படி அந்த பிள்ளைய நம்ம என்கரேஜ் பண்ணும்போது இந்த வீக்கான ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்திருவாங்க, படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரெகுலராக அவள் ஸ்கூலுக்கு வரணும், ரெகுலராக நல்லா சாப்பிட்டுட்டு வரணும், கிளாஸில் எடுக்கும்போது கவனமாக இருக்கணும் ஸ்டூடெண்ட்டு. டீச்சர் அதை என்ன செய்திடுவாங்க, சுற்றி பார்த்துக்கிடணும். ஸோ இவங்க பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். என்னப்ல நீ இப்படி தான் எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் உனக்கு மண்டையிலே ஏறாது, இந்த வார்த்தை டீச்சர் சொல்லவே கூடாது. வா உனக்கு என்ன புரியலை, பக்கத்தில் கூட்டி வச்சு நம்ம சொல்லும்போது அந்த பிள்ளைங்க நல்லா கவனிப்பாங்க. எந்த பிள்ளை வந்து எனக்கு இது புரியலைன்னு சொன்னால் நம்ம அதை ஒரு தடவைக்கு 10 தடவை சொல்லி கொடுக்கணும். அதுக்கு டீச்சர்ஸ் ரெடியாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா. டீச்சர்ஸ் வந்து அந்த பிள்ளை அதே கொஸ்டினை திரும்ப திரும்ப கேட்டாலும், மேத்ஸில் திரும்ப திரும்ப அதே தப்பு போட்டாலும் அவளுக்கு என்னது ஏறலைங்கிறத நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கண்டுபிடிச்சு அவளுக்கு உனக்கு இது தாண்டி புரியல, இப்போ புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொன்னால் அவளுக்கு புரிஞ்சுக்கிடும். நம்ம கோபமாக பேசுனா அவளுக்கு இன்னும் பயம் வரும். அன்பாக அந்த பிள்ளையை நம்ம பக்கத்தில் கூட்டி வச்சு சொல்லி கொடுக்கும்போது நல்லா இது பண்ணுவாங்க. வீக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஈவினிங் ஸ்பெஷல் ஸ்டடி வைப்பாங்க. அதெல்லாம் நான் உண்மையிலே பாராட்டுறேன். நிறைய டீச்சர்ஸ் வந்து பிள்ளைங்களை அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணி படிக்க வைப்பாங்க. லேட்டானால் அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பாராட்டணும். இதெல்லாம் வந்து வெளியே தெரியாது. ஆனால் அந்த மாதிரி அவங்க வீக் ஸ்டூடெண்ட்ஸை நல்லா கவனிக்கிறாங்க. சில டீச்சர்ஸ் மார்னிங்கே அவள் ஒரு மாதிரி டல்லாக இருந்தால் சாப்பிடாம வந்திருக்காளான்னு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸோட கோஆப்ரேட் பண்ணணும். இன்னைக்கு நைட்டு நீ இதை அடுத்து டீச்சர்ஸு ஓவர் ஒர்க் கொடுக்கக்கூடாது. இப்போ அது வீக்கான ஸ்டூடெண்ட்னா அவளுக்கு 1 வேர்டு அப்படி கொடுக்கணும். 2 பாடத்தில் இன்றைக்கி நீ 1 வேர்டு மட்டும் படித்தா போதும், இல்லை இந்த 2 மார்க்ஸ் நீ படித்தா போதும். அப்போ அவள் உற்சாகமாக படிச்சிருவா. 2 லெசனை நம்ம கொடுத்தோன்னா அவள் படிக்க மாட்டா. ஏற்கனவே அவள் வீக் அப்படிங்கும்போது அவள் என்ன செய்ய மாட்டா, சோம்பேறியாகவும் இருக்கும்.
எல்லாருக்கும் கர்த்தர் ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு, அதை யூஸ் பண்ணுற விதம் தான். ஸோ நம்ம டீச்சர்ஸ் என்ன செய்யணும், அதுக்கு தக்க அந்த பிள்ளைங்களுக்கு இவளை இப்படி கொண்டு வந்தால் வந்துடுவா. ஸோ அவங்க அப்படி இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வரும்போது அந்த பிள்ளை என்ன செய்திடும், மார்க் எடுத்துரும். அடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது ரெகுலராக வரணும். கிளாஸில் அட்டென்ஷன் இருக்கணும். எனக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிக்காது, இந்த டீச்சர் பிடிக்காது, அப்படி பிள்ளைங்க நினைக்கவே கூடாது. படிப்பில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஆர்வம் வேணும். நம்ம படிக்கணும், நம்ம மார்க் எடுக்கணும், நம்மளும் அந்த ஃபஸ்ட் ரேங்க் கிளாப் பண்ணுற மாதிரி, அசம்பிளியில் அவளுக்கு gift கொடுக்குற மாதிரி நம்ம வாங்கணும், நம்மளும் ஒரு நல்ல வேலைக்கு வரணும், நம்ம அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தணும்னே அவள் நினைக்கணும். அடுத்து பிள்ளைங்க டெய்லி ஒர்க்கை எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்க தான் அவங்களுக்கு அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் குறையும். எழுதி பார்த்து 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 டீச்சர்கிட்ட கொண்டு கொடுக்கணும், மிஸ் இதை கரெக்ட் பண்ணித்தாங்க. எந்த மிஸ்ஸும் நோ சொல்ல மாட்டாங்க. இல்லை அவங்களே ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு சர்க்கிளாக சேர்ந்துக்கிடலாம். இன்றைக்கு இதை எழுதிட்டு வருவோம், நம்ம மாற்றி கரெக்ட் பண்ணுவோம், என்ன மிஸ்டேக் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. அடுத்து அவங்க நைட்டு வீட்டில் படிக்கும்போது 1 ஹவருக்கு ஒருக்கா ஒரு 10 மினிட்ஸ் அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கணும். தண்ணி குடிக்கணும். கண்டிப்பாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற பிள்ளைங்க 1 ஹவருக்கு ஒருக்கா கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கணும். தண்ணி குடிக்கலைன்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஜங்க் ஃபுட்டு வந்து சாப்பிடவே கூடாது. வீட்டில் அம்மா சமைச்சு கொடுக்கணும். சில பேரண்ட்ஸ் அந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க, இன்றைக்கி முடியல அதனால் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி. எக்ஸாம் நேரம் பிள்ளைங்க வெளியில் சாப்பாடு வாங்கி சாப்பிடவே கூடாது. சரியா? அவங்களுக்கு ஆர்வத்தோடு அவங்க படிக்கும்போது எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் அவங்க என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. எழுதி பார்க்கணும். டீச்சர்ஸோட இப்போ கடைசி நேரம் ஆயிடுச்சு, கோஆப்ரேட் பண்ணி படிக்கணும். மிஸ் இதை நான் எழுதிட்டு வந்திருக்கேன்னு கொடுக்கும்போது சந்தோஷமாக டீச்சரும் கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி என்ன செய்யணும், எழுதி பார்க்கும்போது நிச்சயம் அவங்க என்ன செய்வாங்க, நல்ல மதிப்பெண் வாங்குவாங்க. அதே மாதிரி பெஸ்ட்டாக படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அவங்க மிஸ்டர் கொஸ்டின் வாங்கிட்டு போகணும். கொஸ்டின்ஸை வாங்கிட்டு போய் அவங்க அதை ஓப்பன் பண்ணியே பார்க்கக்கூடாது. எந்த இயரை மிஸ் தந்திருக்காங்க, ஏன்னா அது பேர் அதை படிச்சிருவாங்கல்ல, படிக்கவே கூடாது. அவள் உண்மையாக என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ அதை என்ன செய்யணும், இப்போ ஆஃப்டர்நூன் 1 o'clock அவள் உட்கார்றான்னா அவளுடைய வாட்சில் டைமை டேன் பண்ணி வச்சுக்கணும் 10. இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் கொஸ்டின் ரீட் பண்ணுறா, அப்புறம் 5 மினிட்ஸ் ஆன்சர் ஸ்கிரிப்ட் கொடுத்த உடனே அதை செக் பண்ணுறா, நம்ம ஃபோட்டோ தானா, நம்ம நம்பர் தானா, நம்ம தானா, எல்லாம் சைன் பண்ணுறாங்க. இதே மாதிரி அவள் 10 மினிட்ஸ் கொஸ்டினை ரீட் பண்ணணும். அப்போ அவள் யோசிக்கணும், நம்ம எந்த கொஸ்டின் எழுதலாம். கொஸ்டின் பேப்பர் அவள் டிக் பண்ணக்கூடாது. டிக் பண்ணாமல் அதே தான் நம்ம ஆனுவலில் எழுதுகிற மாதிரியே ரிஜிஸ்டர் நம்ம அதே பேட்டர்னில் அவள் வந்து டிக் பண்ணாமல் யோசித்து எந்த கொஸ்டினை நம்ம எழுதலான்னு மனசில் சூஸ் பண்ணிவிடணும். கரெக்டாக என்ன செய்யணும், 1:15 அவள் எழுத ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரி அவள் என்ன செய்யணும், 3 hours 4:15 அதை முடிச்சிடணும். இப்போ அதை அவள் எப்படி அப்படி ப்ராக்டிஸு, டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்போ தான் அவளுக்கு தெரியும். சில பிள்ளைங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்களே சொல்லுவாங்க டைம் இல்லாமல் போச்சு. ரீசன் வந்து அவங்க எழுதி பார்க்காதது. டைமுக்குள்ள அவங்க முடிக்கணும். பார்ட் 1 15 1 வேர்ட்னா 15 மினிட்ஸ் தான். டெய்லி 1 வேர்டை ரீட் பண்ணாலே போதும், அவங்களுக்கு தரோவாக ஆயிரும். ஒரு 1 மந்த் அவங்க கஷ்டப்பட்டு அதை படிக்கணும். அப்புறம் டெய்லி அந்த 1 வேர்டை ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தரோவாயிரும். 15 மினிட்ஸில் அவங்க முடிச்சிடலாம். 2 மார்க்ஸ் கொஸ்டினை 1/2 hour முடிச்சிடணும். அப்போ தான் அடுத்து 3 மார்க்ஸை 45 மினிட்ஸ், அடுத்தது அவங்களுக்கு 1.25 மணி நேரம் இருக்கும். அவங்க அந்த 5 மார்க்ஸ் கொஸ்டின் எழுதி 5 மினிட்ஸில் அவங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். அந்த மாதிரி அவங்க ப்ராக்டிஸ் எடுக்கும்போது ஹை மார்க் எய்ம் பண்ணுற பிள்ளைங்க நல்லா என்ன செய்யலாம், மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நிறைய கொஸ்டின்ஸ் ஆனுவல் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி ஒரு 6 or 7 கொஸ்டின்ஸ் அவங்க அப்படி எழுதி பார்த்துட்டாங்கன்னா எந்த பயமும் இல்லாமல் அவங்க என்ன செய்யலாம், போகலாம். அடுத்து அவங்க வந்து நல்லா ப்ரேயர் பண்ணணும். ஃபஸ்ட்டு கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஏசப்பா, நான் என்னோட பெருமையில் நல்லா மார்க் வாங்கலான்னு இருந்துட்டு என்னைய மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு ஜெபத்தோடு அவள் போகும்போது கர்த்தர் நிச்சயமாக அவர்களை என்ன செய்வார், உயர்த்துவார், அதிக மதிப்பெண் பெறலாம். ரொம்ப தேங்க்ஸ். அழகாக நீங்கள் சொன்னீங்க. பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் 3 பேருமே நல்ல கோஆப்ரேட்டிவாக சேர்ந்து ஒழுங்காக அதை நோக்கி அந்த ஒரு இலக்கை நோக்கி போகிறப்ப நிச்சயமாக சக்ஸஸ் தான். எங்கள் ஸ்டுடியோக்கு வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. +2 பரீட்சை எழுத போகிற பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக உதவி செய்யணும். வீட்டு வேலைகளை செய்ய சொல்லாமல் அதிக நேரத்தை அவங்களுக்கு படிக்க கொடுக்கணும். உணர்வு பூர்வமாக அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். இப்படி இருந்தால் படிக்கிற பிள்ளைங்களுடைய மன அழுத்தம் குறையும், தன்னம்பிக்கை வளரும், படிக்க வேண்டிய பாடங்களை முழு கவனத்தோடு படிப்பாங்க.
பரீட்சை எழுதும் நாட்களில் வீடு அமைதியாக இருக்கணும். அவங்க படிக்கிற நேரத்தில் டிவி போட்டு பார்க்காதீங்க, பாட்டை சத்தமாக வச்சு கேட்காதீங்க, சத்தமாக பேசாதீங்க. வீட்டில் சண்டை சச்சரவு, வேண்டாத வாக்குவாதம் வேண்டாம். அப்புறம் உங்கள் வீட்டை சுத்தமாக வைங்க. சுற்றுச்சூழல் அமைதியாக ரம்மியமாக இருந்தால் பிள்ளைங்க ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிப்பாங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்கெட்யூல் போட்டு கொடுங்க. படிக்க, சாப்பிட, தூங்க, அப்புறம் இடைவெளி, உடற்பயிற்சி, இப்படி நேரத்தை திட்டமிட்டு கொடுங்க. அவங்க ஒரு 7 to 8 hours தூங்கணும். உடலுக்கும் மூளைக்கும் ரெஸ்ட் ரொம்ப அவசியம். அப்புறம் 50 நிமிஷம் தொடர்ந்து படித்தாங்கன்னா 10 நிமிஷம் பிரேக் கொடுக்க சொல்லுங்கள். தினமும் 40 நிமிஷம் ஏதாவது உடற்பயிற்சி செய்ய சொல்லுங்கள். எதுவும் செய்ய தோணாட்டி கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வர சொல்லுங்கள். பழங்கள், காய்கள், நட்ஸு, பயிறு வகைகள்னு நல்ல சத்தான உணவை கொடுங்க. நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்கள். உணர்வுபூர்வமான ஆதரவு அவங்களுக்கு ரொம்ப தேவை. அவங்க எப்படி இருக்கிறாங்க, ப்ரிப்ரேஷன் எல்லாம் எப்படி போகுது, ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு கேளுங்க. அவங்க சொல்கிறத ஜட்ஜ்மெண்டெல்லாம் கேட்காதீங்க. அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து கரிசனையோடு கேளுங்க. அடுத்த மாணவ மாணவிகளோட உங்கள் பிள்ளைங்களை ஒரு நாளும் கம்பேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த பரீட்சை ரொம்ப முக்கியம், இதில் தான் உன் வாழ்க்கையே இருக்குதுன்னு சொல்லி அவங்கள டென்ஷன் ஆக்காதீங்க. 90% மேலே எப்படியாவது எடுத்துரு அப்படின்னு சொல்லி அவங்கள ஸ்ட்ரெஸ் ஆக்காதீங்க. அதுக்கு பதிலாக உன்னால் முடிஞ்சதை படி, உன்னால் முடிஞ்சதை எழுது, நாங்கள் எப்பவும் உனக்கு ஆதரவாக இருக்கிறோம்னு சொல்லுங்கள். அவங்க எடுக்கிற முயற்சிகளை ஊக்குவிச்சு பாராட்டுங்க. அதுக்குள்ள ஒரு பாடத்தை படித்து முடிச்சிட்டியா, வெரி குட் அப்படின்னு சொல்லுங்கள். உண்மைக்குமே கணக்கு நீ நல்லா போடுற, எனக்கு உன்னை நினச்சா பெருமையாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிள்ளைங்க இன்னும் உற்சாகமாக படிப்பாங்க. அவங்க கேட்குற பாட சம்மந்தமான பொருட்களை, அதாவது பேப்பர், நோட்புக், பென், பென்சில், இப்படிப்பட்ட பொருட்களை முறுமுறுக்காமல் வாங்கி கொடுங்க. நான் படிக்கும்போது எங்கள் வீட்டெல்லாம் இப்படி வாங்கி கொடுக்க மாட்டாங்க, உனக்கு நாங்கள் எவ்வளவு செலவு செய்கிறோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்கள வெறுப்பேற்றாதீங்க. சில பாடங்களை படிக்க கஷ்டமாக இருக்குது, டியூஷன் போகணும்னு அவங்க சொன்னாங்கன்னா டியூஷன் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. அவங்க இஷ்டப்படாட்டி நீங்களே அவங்கள டியூஷனுக்கு போன்னு கம்பல் பண்ணி அனுப்பாதீங்க. அவங்க நல்லா படிச்சுட்டாங்க, இப்போது பரீட்சை எழுத போகிறாங்க. நீங்கள் டென்ஷனோடு இருந்தால் உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. அதனால் முதல்ல நீங்கள் அமைதியாக நிதானமாக இருங்க. இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன சொல்லணும்? நீ நல்லா படிச்சிருக்கம்மா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுன, ஜெபம் பண்ணிவிட்டு பரீட்சை எழுது, மார்க் முக்கியம் இல்லை, இந்த பரீட்சை உன் வாழ்க்கையை நிர்ணயிக்க போகிறது இல்லை, அதனால் மனசை ஃப்ரீயாக வச்சுக்கோ, நிதானமாக யோசித்து எழுதுன்னு சொல்லி அனுப்புங்க. பிள்ளைங்க பவுச்சில் ஹால் டிக்கெட்ஸ், தேவையான ஸ்டேஷ்னரி இதெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள். அவங்கள ஊக்கப்படுத்துகிற வார்த்தைகளை மட்டுமே பேசுங்க. உங்கள் பிள்ளைங்க நல்லா பரீட்சை எழுதுவாங்க, பயப்படாதீங்க. பெற்றோராகி உங்களுக்கு கடைசியாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். வாழ்க்கையில் மார்க் முக்கியம் இல்லை. நிறையா மார்க் எடுத்தவங்க வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னும், குறையா மார்க் எடுத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்களை சுற்றி பாருங்கள். நல்ல மார்க் வாங்கினவன் படித்து என்ஜினியர் ஆகிறான், நல்லா படிக்காதவன் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறான், படிக்காதவன் ஆரம்பித்த கம்பெனியில் நல்ல மார்க் வாங்கின என்ஜினியர் வேலைக்கு சேர்றான். இதுதான் யதார்த்தம். இதை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைங்க எத்தனை மார்க் வாங்குறாங்கங்கிறது முக்கியம் இல்லை, அவங்க குணம்தான் முக்கியம், அவங்க கேரக்டர் முக்கியம். அவங்கள கடவுள் பயத்தோட நற்குணங்களோட வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அந்த பொறுப்பை நீங்கள் திறம்பட செஞ்சீங்கன்னா அவங்க வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வாங்க. சரி தோழிகளே, அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444 908 1228. எப்படி படிக்கணும், எப்படி பரீட்சைக்கு தயாராகணும், எப்படி பரீட்சை எழுதணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? டென்ஷன் ஆகாதீங்க. ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு நிதானமா படியுங்க, தைரியமா இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.